அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ சண்டே எடுத்தது. சண்டேனாலே மேக்ஸிமம் எல்லாத்து வீட்லேயுமே நான்வெஜ்ஜாக தான் இருக்கும். நாங்களும் இந்த வாரம் என்ன எடுக்கலான்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிவிட்டு சரி பிள்ளைகள்லாம் ரெண்டுமே எடுக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு மட்டன் சிக்கன் ரெண்டுமே எடுத்துகிட்டு வந்துட்டோம். எப்பவும் போல் மட்டன் குழம்பு வச்சுக்கிட்டு சிக்கன் கிரேவி பண்ணேன். அது நம்ம வீட்டில் அரைச்ச மசாலா வச்சே நான் கிரேவி பண்ணிட்டேன். ஒரு பாதியை சிக்கன் கிரேவி பண்ணிவிட்டு பாதியை சிக்கன் புலாவ் சொன்னேன். பிள்ளைகள்லாம் கேட்டாங்கன்னு சொல்லி சிக்கன் புலாவ் பண்ணேன். அது அடுத்த வீடியோவில் போடுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு வடைச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி சோம்பு பட்டை கிராம்பு எல்லாம் சேர்த்து விட்டுட்டு வெடித்த பின்னாடி ஒரு 2 பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கி விட்டுட்டு ஒரு கத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிட்டு நல்லா வதங்கின பின்னாடி நம்ம 2 தக்காளியை பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு சுத்தப்படுத்தி கழுவி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்து நல்லா வதக்கிட்டு கூடையே தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூளும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் அந்த எண்ணெயிலேயே வதக்கி விட்டுட்டு நான் வீட்டில் அரைச்ச மசாலா பொடி தான் சிக்கன் மசாலா பொடி தான் சேர்த்துருக்கேன். அது ஒரு 4 ஸ்பூன் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு வேணுங்கிற அளவு தண்ணி ஊற்றி நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா சிக்கன் வெந்திருக்கும். நம்ம ஒரு 1/2 டம்ளர் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து இன்னொரு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு 2 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி மல்லித்தலையை தூவி இறக்குனா சுவையான சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி. இந்த சிக்கன் மசாலா வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை வீடியோ போடுறேன். என்ன சாமி, என்ன சண்டே விருந்தெல்லாம் தடம்புலாம் நடந்துட்டுருக்கு போல்? அது என்ன இந்த பிள்ளைங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சிக்கனும் மட்டனும் எடுத்துமா அதில் சிக்கனில் கொஞ்சமாக புலாவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வறுவல் பண்ணியிருக்கேன். மட்டன் குழம்பு வச்சுருக்கிறேன். சிக்கன் கிரேவி என்ன வீட்டில் அரைச்ச மசாலாலேயே வச்சு பண்ணியிருக்கேன்? ஆமாம்மா, வீட்டில் வச்ச மசாலா தான் வச்சு பண்ணியிருக்கிறேன். நீ என்ன பண்ணியிருக்க? நான் இன்னைக்கு சிம்பிளாக தான்மா என்னது ஃபிஷ் ஃப்ரையும் அப்புறம் இன்ஸ்டாவில் யூடியூப்லலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெண்டிங்கான காந்தாரி முட்டையும் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அதையும் ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் கொண்டு வந்திருக்கேன். நீங்களும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஓகேம்மா. சிக்கன் புலாவும் செஞ்சுருக்கியாம்மா? ஆமாம் சாமி. தேங்காய் பால் ஊற்றியா இல்லை இதில் பாஸ்மதி ரைஸில் செஞ்சுருக்கியா? தேங்காய் பால் ஊற்றி பாஸ்மதி ரைஸில் தான் செஞ்சுருக்கிறேன். ஓ, யார் கேட்டா? இந்த பிள்ளைங்க தான் கேட்டாங்க, சின்னவா. ஓ அப்படியா, சரி சரி சரிம்மா, நான் போயிட்டு வரேன். சரிம்மா, நான் அதெல்லாம் ரெடியானதே எடுத்துகிட்டு வரேன். ஓகேம்மா. சிக்கன் புலாவு நான் நினச்சதை விட சூப்பராக வந்திருக்குது. தேங்காய் பால் ஊற்றி பாஸ்மதி ரைஸ் போட்டு செஞ்சதுனால ரொம்ப நல்லாவே வந்திருக்குது. சிக்கன் புலாவ் அடுத்த வீடியோவில் போடுறேன். இது கூட நான் ஒயிட் ரைஸு ரசம் சிக்கன் புலாவு இதெல்லாம் செஞ்சுருக்கேன். இது கூட என் பொண்ணுமே மீன் வறுவல் செஞ்சு கொண்டு வந்து கொடுத்தா. அது கூட காந்தாரி முட்டைன்னு சொல்லிட்டு அதையும் செய்து கொடுத்தா. அதையும் நான் இலையில வச்சு பரிமாறி இருக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளத்துடன் நலத்துடன்.